வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்னைக்காவது ஒரு ஃபாரெக்ஸ் சார்ட்டை பார்த்து அடங்கப்பா இது என்ன ஏதோ புரியாத பாஷையில இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த கோடுகளும் கட்டங்களும் உங்களை குழப்பி இருக்கா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு அந்த சிக்கலான சார்ட்டை எப்படி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுன்னு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபாரெக்ஸ் சார்ட்டை ஒரு புதையல் வரைபடம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட மதிப்புமிக்க தகவல்கள் ஒளிஞ்சிருக்கு. அந்த மேப்பை சரியா படிக்க கத்துக்கிட்டோம்னா அது நம்மள லாபத்தை நோக்கி கூட்டிட்டு போகும் இல்லையா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. முதல் தடவையா பார்க்கும்போது அந்த வரைபடத்துல இருக்கிற குறியீடுகளும் சின்னங்களும் என்ன சொல்ல வருதுன்னே புரியாம தலை சுத்தும். இது உங்களுக்கு மட்டும் இல்லங்க, ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சவால் தான். ஆமா, பார்க்கறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி சிக்கலான கோடுகளும் நம்பர்களும் நிறைஞ்சு கொஞ்சம் பயமுறுத்தலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், நம்புங்க, இத புரிஞ்சிக்கிறது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சுலபம். சரி வாங்க, அந்த பெரிய புதிரை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பார்க்கலாம். எந்த ஒரு சார்ட்டுக்கும் அடித்தளமா இருக்கிற ரெண்டே அடிப்படை விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் முழு சார்ட்டுக்கும் அஸ்திவாரம். ஒவ்வொரு சார்ட்டும் ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற கோடு நேரத்தை குறிக்குது, சைட்ல செங்குத்தா இருக்கிற கோடு விலைய குறிக்குது. அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பொருளோட விலை எப்படி ஏறி இறங்குச்சுன்னு சொல்ற ஒரு கதை தான் இந்த சார்ட். ஓகே, இப்போ நமக்கு சார்ட்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா நம்ம கேமரால ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ற மாதிரி இந்த சார்ட்டோட நேர வரம்ப மாத்தி சந்தையை எப்படி வேற வேற கோணத்துல பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். டே ட்ரேடர்ஸ் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற சின்ன சின்ன அசைவையும் பார்ப்பாங்க. ஆனா நீண்ட கால ட்ரேடர்ஸ் ஒரு டெலஸ்கோப் மாதிரி தூரத்துல இருந்து பெரிய பிக்சர் எப்படி இருக்கு, ஒட்டுமொத்தமா மார்க்கெட் எங்க போகுதுன்னு பார்ப்பாங்க. நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டிப்பு, எடுத்த உடனே ஒரு நிமிஷம் சார்ட்டா பார்க்காதீங்க. 1 மணி நேரம் அல்லது 4 மணி நேர சார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது தேவையில்லாத சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள்ங்கிற சத்தத்தை குறைச்சு மார்க்கெட்டோட உண்மையான போக்க தெளிவா காட்டும். சரி, அந்த விலை மாற்றங்களை நம்ம சார்ட்ல காட்டுறதுக்கு நம்ம கிட்ட 3 விதமான பிரஷ் இருக்கு. அதாவது 3 விதமான சார்ட் வகைகள் இருக்கு. உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்தலாம். அந்த 3 வகைகள் லைன் சார்ட், பார் சார்ட், அப்புறம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். லைன் சார்ட்டுங்கிறது ஒரு டாட் டு டாட் கேம் மாதிரி இறுதி விலையை மட்டும் காட்டும். பார் சார்ட்டும் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொடுக்கும். அதாவது தொடக்க விலை, உச்ச விலை, குறைந்த விலை, இறுதி விலைன்னு 4 தகவல்களை காட்டும். ஆனா இதுல கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் இப்போ இருக்கிற ட்ரேடர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸ். ஆமாங்க, ட்ரேடிங் உலகத்தோட சூப்பர் ஸ்டார்னா அது இந்த ஜப்பானிய கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இதுக்கு காரணம், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வெறும் நம்பர்களை மட்டும் காட்டாது, அது மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்ற சந்தையோட மனநிலையிலையும் நமக்கு காட்டும். சிம்பிளா சொல்லணும்னா சந்தையோட மூடு எப்படி இருக்குன்னு சொல்றது தான் இது. அதாவது ட்ரேடர்ஸ் எல்லாம் நம்பிக்கையா வாங்குறாங்களா இல்ல பயத்துல விற்கிறாங்களான்னு இந்த கேண்டில்ஸ் கலர் கலரா காட்டிடும். இதை எப்படி பாருங்க, ஒவ்வொரு கேண்டிலும் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சண்டை. பச்சை கேண்டில்னா வாங்குறவங்க ஜெயிச்சிட்டாங்க, விலைய மேல தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவே சிவப்பு கேண்டில்னா விக்கிறவங்க ஜெயிச்சு விலைய கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஒரே ஒரு கலர்ல எவ்வளோ விஷயம் பாருங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஐயோ, பெரிய வார்த்தையா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒன்றும் எதிர்காலத்தை சொல்ற ஜோசியம் கிடையாது. இது சந்தையில என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு மதிப்பிடுற ஒரு பிராக்டிக்கலான கருவி, அவ்வளோதான். இந்த வானிலை அறிக்கை உதாரணம் ரொம்ப சரியானது. வானிலை அறிக்கை நாளைக்கு மழை பெய்யலாம்னு சொல்லும், ஆனா கண்டிப்பா பெய்யும்னு சொல்லாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இது நம்ம ரிஸ்க நிர்வகிக்க உதவுமே தவிர 100% உறுதியா எதையும் சொல்லாது. இந்த பகுப்பாய்வு எப்படி வேலை செய்யுதுன்னா, 1, இதுக்கு முன்னாடி நடந்த விலை நகர்வுகள்ல ஏதாவது பேட்டர்ன்ஸ் திரும்ப திரும்ப வருதான்னு தேடணும். 2, மூவிங் ஆவரேஜ் மாதிரி சில கருவிகளை பயன்படுத்தி நம்ம கணிப்பை சரி பார்க்கணும். 3, இது எல்லாத்தையும் வச்சு அடுத்து விலை எங்க போக வாய்ப்பு அதிகம்னு ஒரு முடிவுக்கு வரணும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். புதுசா ட்ரேட் பண்ண வர்றவங்க செய்யற ஒரு பெரிய தப்பு. அந்த தப்ப நீங்க எப்படி தவிர்க்கலான்னு இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார்ட்ல எவ்வளோ கோடுகளையும் இண்டிகேட்டர்களையும் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும்னு. ஆனா உண்மை அது இல்ல. அது ஒரு தவறான புரிதல். இங்க பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது ஒரு தெளிவான சார்ட், வலது பக்கம் இருக்கிறது தான் அந்த ஸ்பாகெட்டி சார்ட்.
நூடுல்ஸ் மாதிரி கண்டபடி கோடுகளை போட்டு முக்கியமான விஷயமான விலையே எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கும். இது ரொம்ப குழப்பத்தை உருவாக்கும். இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் குழப்பும்போது என்ன ஆகும் தெரியுமா? அனாலிசிஸ் பேரலைசிஸ்னு ஒரு நிலைமை வரும். அதாவது எதை நம்புறதுன்னு தெரியாம எந்த முடிவும் எடுக்க முடியாம அப்படி நின்னுடுவோம். இது ரொம்ப ஆபத்தானது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பண வரைபடத்தை படிக்க தேவையான முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம் வாங்க. இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. விஷயம், எப்பவுமே ஒரு தெளிவான சார்ட்டை யூஸ் பண்ணுங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். ரெண்டாவது, உங்களுக்கு செட் ஆகிற நேர வரம்பு, அதாவது 1 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் மாதிரி எடுத்துக்கோங்க. மூணாவது, உங்க பகுப்பாய்வை ரொம்ப எளிமையா வச்சுக்கோங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க சார்ட்ல விலைதான் ராஜா, அதை விட முக்கியம் எதுவுமே இல்ல. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட்டுங்கிறது ரிஸ்க சமாளிக்கிற ஒரு கருவிதான், எதிர்காலத்தை பார்க்கற கண்ணாடி கிடையாது. அதை சரியா புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த வரைபடத்தை எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்க பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க போறீங்க? ஒருவேளை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க போறீங்களா? இல்ல ஒரு டெமோ கணக்குல பயிற்சி செய்ய போறீங்களா? உங்க அடுத்த படி எதுவா இருக்கும்? பயணத்தை தொடங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.